வணக்கம். இது காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். தையிட்டி விகாராதிபதிக்கு வழங்கப்படும் கௌரவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைய தினம் போராட்டத்தில் மக்கள். மதத்தலங்களுக்கு பலத்த பாதுகாப்பு, கண்காணிப்பில் ஆயிரக்கணக்கான புலனாய்வு அதிகாரிகள். திடீர் வெடிப்பு மற்றும் சேதம், ஆபத்தில் 7 கடைகள், அவசரமாக வெளியேற்றப்பட்ட மக்கள். இன்று காத்திருக்கும் கனமழை, பொதுமக்களுக்கு வெளியான அறிவுறுத்தல். கொழும்பில் நள்ளிரவில் திடீர் சுற்றிவளைப்பு, அதிரடியாக பலர் கைது. இன்னும் 2 மாதங்களில் வீடு வீடாக செல்லுங்கள், எதிர்க்கட்சிகளுக்கு ஜனாதிபதி பதிலடி. அனர்த்தங்களில் பாதிக்கப்பட்ட மக்களின் நலனுக்காக அதிரடி திட்டம். டிட்வா சூறாவளியால் சில அரிசி வகைகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம், பட்டினி நிலைமைக்கு தள்ளப்படுமா இலங்கை? பாரிய அனர்த்தத்தின் மத்தியிலும் இலங்கையில் குவியும் சுற்றுலா பயணிகள். அரசாங்க மக்களை கைவிட்டு விட்டது நாமல் ராஜபக்ச குற்றச்சாட்டு. தையிட்டி திஸ்ஸ விகாரைக்காக அடாத்தாக கையகப்படுத்தப்பட்டுள்ள தனியார் காணிகளை விடுவிக்குமாறு விகாரையின் விகாராதிபதிக்கு வழங்கப்படும் கௌரவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை விகாரை முன்பாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தையிட்டி சட்டவிரோத விகாரைக்கு முன்பாக இன்று காலை 9 மணிக்கு குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக வலிவடக்கு பிரதேச சபை உறுப்பினர்கள் மற்றும் காணி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். தையிட்டி திஸ்ஸ விகாரையின் விகாராதிபதி ஜின்தோட்டை நத்தாராம தேரருக்கு வழங்கப்படவுள்ள அமரபுர ஸ்ரீ கல்யாண வம்ச குழுமத்தின் வட இலங்கை துணை தலைமை சங்கநாயக்க பதவிக்கான ஸ்ரீ சன்னாஸ் சான்றிதழ் மற்றும் விஜின் சான்றிதழ் வழங்கும் விழா இன்று ஞாயிற்றுக்கிழமை புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அமைச்சர் ஹினிதும் சுனில் செனபி தலைமையில் வழங்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதேவேளை தையிட்டி விகாரைக்கு முன்பாக இதொரு சட்டவிரோதமான விகாரை என மும்மொழிகளில் அறிவித்தல் பலகை நாட்டுவது எனவும் விகாராதிபதிக்கு வழங்கப்பட உள்ள கௌரவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று போராட்டம் முன்னெடுக்கப்படும் என்றும் கடந்த வியாழக்கிழமை வலிவடக்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வில் தேசிய மக்கள் சக்தியின் பூரண ஆதரவுடன் பிரேரணை நிறைவேற்றப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் புலனறுவை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் இன்று பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. சப்ரகமுக மாகாணத்திலும் காலி, மாத்தறை மற்றும் களுத்துறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, கிழக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் முனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேல் சப்ரகமுக மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். நாட்டின் பல பகுதிகளுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கை இன்று காலை 8 மணி வரை அமலில் இருக்கும் எனவும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதன்படி கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களுக்கு 3ஆம் நிலை மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்தோடு பதுளை, குருநாகல் மற்றும் மாத்தளை மாவட்டங்களுக்கு 2ஆம் நிலை மண் சரிவு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது.
இலங்கையில் அண்மையில் பெய்த கடுமழை மற்றும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஐக்கிய அரபு ராச்சியம் தொடர்ச்சியாக வழங்கி வரும் மனிதாபிமான உதவிகளுக்காக நாட்டின் ஜனாதிபதி ஷேக் முகமது பின் சயித் அல் நஷானுக்கு ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க நன்றி தெரிவித்துள்ளார். இரு நாட்டு தலைவர்களுக்கும் இடையே இடம்பெற்ற தொலைபேசி உரையாடலின் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். வெள்ளப்பெருக்கினால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் குறித்து ஜனாதிபதி ஷேக் முகமது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு இலங்கை மக்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டார். இயற்கை அனர்த்தத்தினால் ஏற்பட்டுள்ள சவால்களை எதிர்கொள்வதில் இலங்கையின் பாதுகாப்பு மற்றும் மீண்டெழும் திறன் குறித்து அவர் தனது வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார். உலகளவில் இயற்கை பேரிடர்களினால் பாதிக்கப்படும் சமூகங்களுக்கு சரியான நேரத்தில் ஆதரவை வழங்கும் ஐக்கிய அரபு ராச்சியத்தின் நீண்டகால மனிதாபிமான கொள்கையின் அடிப்படையில் இந்த உதவி வழங்கப்படுகிறது. இந்த மனிதாபிமான உதவிகள் பாதிக்கப்பட்ட மக்களின் உடனடி சுமையை குறைப்பதோடு நீண்டகால மீட்சி மற்றும் புனரமைப்பு முயற்சிகளுக்கு பெரும் பங்களிப்பை வழங்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வங்கிக் கணக்குகளை தற்காலிகமாக இடைநிறுத்துமாறு மக்கள் வங்கியின் சுதுவில கிளையின் எழுத்துப்பூர்வமாக கோரிக்கை விடுத்துள்ளதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தயாஸ்ரீ ஜெயசேகர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை தேர்தல்கள் ஆணைக்குழு தற்போது அங்கீகரிக்கவில்லை என்றும் இதன் காரணமாகவே கட்சியில் வங்கிக் கணக்கை முடக்குமாறு கோரியதாக குறிப்பிட்டார். கட்சி தற்போது பல நீதிமன்ற வழக்குகள் எதிர்கொண்டுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர் கடந்த சில வருடங்களாக எந்த ஒரு தேர்தலிலும் கட்சிக்கு தனித்து போட்டியிட முடியாமல் போயுள்ளதாகவும் தெரிவித்தார். இவ்வாறே வழக்குகள் தொடர்ந்தால் கட்சி மக்களிடமிருந்து முற்றாக அந்நியப்பட்டு போகும் என்றும் அபாயம் உள்ளதாகவும் அவர் எச்சரித்தார். சுதந்திர கட்சியின் தலைமையகத்தை பலவந்தமாக ஆக்கிரமித்துள்ள ஒரு குழுவினர் கட்சியின் நிதியை தவறாக பயன்படுத்தி வருவதாகவும் அவர் பகிரங்கமாக குற்றம் சுமத்தினார். கம்பிள்ளை நுவரெலியா பிரதான வீதியிலுள்ள புசல்லாவ நகரில் மண் சரிவு அபாயம் காரணமாக 7 கடைகள் மூடப்பட்டதுடன் அங்கிருந்த மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளார்கள். திடீர் வெடிப்பு மற்றும் சேதம் காரணமாக கடைகள் மூடப்பட்டதாக புசல்லாவ போலீசார் தெரிவித்தனர். தற்போதைய பேரிடர் நிலைமை குறித்து ஒலிபெருக்கிகள் மூலம் கடை உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு தெரிவிக்க போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளார்கள். மோசமான வானிலை காரணமாக புசல்லாவ நகரத்திற்கு அருகே உள்ள செங்குமாரி தோட்டத்தின் மேல் பகுதியில் விரிசல் காரணமாக மண் சரிவு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக செல்வந்தர்களிடமிருந்து நிதியுதவிகளை பெறும் எங்களது கொள்கையை தற்போதைய அரசாங்கம் பின்பற்றி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். அரநாய்க்கு ஆதார மருத்துவமனைக்கு மருத்துவ உபகரணங்களை நன்கொடையாக வழங்கிய பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை தெரிவித்தார். அத்துடன் சுகாதாரத்துறையை மேம்படுத்த செல்வந்தர்களிடமிருந்து பங்களிப்புகளை பெறும் திட்டத்தை நாங்கள் ஏற்கனவே முன்மொழிந்தோம், நடைமுறைப்படுத்தியும் காட்டியுள்ளோம். நேற்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஆற்றிய உரையானது நமது இந்த கருத்தாக்கத்தை அரசாங்கம் தற்பொழுது ஏற்றுக்கொண்டுள்ளது என்பதை உறுதிப்படுத்துகிறது எனவும் குறிப்பிட்டார். முன்னதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க குறிப்பாக சூறாவளி அனர்த்தத்துக்கு பின்னர் நாட்டை மீண்டும் கட்டியெழுப்பும் பணிகளில் நன்கொடையாளர்கள் முன்வந்து உதவுவதற்கான விசேட திட்டங்களை அரசாங்கம் அறிமுகப்படுத்தும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் பண்டிகை காலத்தில் மத வழிபாட்டு தலங்களுக்கு விசேட பாதுகாப்பு திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இதற்காக பெருமளவான மேலதிக போலீஸ் உத்தியோகஸ்தர்களை கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியஸ்தர் FU வுட்லர் கூறியுள்ளார். நேற்று காலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட போலீஸ் ஊடக பேச்சாளர் இதனை தெரிவித்துள்ளார். இதற்கமைய பண்டிகை காலத்தில் மத வழிபாட்டு தலங்கள் மற்றும் பல்வேறு மத நடவடிக்கைகளில் ஈடுபடும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளார்கள். இதற்காக சிவில் உடையில் போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் மற்றும் புலனாய்வு பிரிவு அதிகாரிகளும் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். இந்த அனைத்து நடவடிக்கைகளுக்கு முப்படையினரின் ஒத்துழைப்பு பெற்றுக் கொள்ளப்படும் என்றும் பண்டிகை காலத்தை பாதுகாப்பான முறையில் முன்னெடுப்பதற்கான விசேட திட்டங்கள் ஏற்கனவே வகுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பண்டிகை காலத்தில் மத வழிபாடு தலங்களுக்கு செல்லும் மற்றும் மத வழிபாடுகளில் ஈடுபடும்
பொதுமக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், நீங்களும் இது குறித்து அவதானமாக இருந்து ஏதேனும் சந்தேகத்துக்குரிய நபர், குழு அல்லது பொருட்கள் குறித்து சந்தேகம் ஏற்பட்டால் அருகிலுள்ள போலீஸ் உத்தியோகஸ்தருக்கு அறிவிக்க முடியும். மேலும் இந்த பண்டிகை காலத்தில் உங்கள் பாதுகாப்பிற்காக சிவில் உடையில் ஏராளமான போலீஸ் அதிகாரிகள் நிறுத்தப்பட்டுள்ளார்கள். ஏராளமான புலனாய்வு அதிகாரிகளும் நிறுத்தப்பட்டுள்ளார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். கணித பாட பரீட்சையில் புள்ளிகள் குறைந்ததாக கூறி மாணவி ஒருவரின் கைகளில் பிரம்பால் 160 தடவைகள் அடித்து காயப்படுத்திய தனியார் வகுப்பு ஆசிரியர் ஒருவருக்கு பிணையில் செல்ல காலி நீதிவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. காலி நகரில் உள்ள தனியார் கல்வி நிலையம் ஒன்றில் தரம் 11 கல்வி பயிலும் மாணவி ஒருவரே இந்த மனிதாபிமானமற்ற தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளார். குறித்த மாணவிக்கு ஆசிரியர் கணித வினாத்தாள் ஒன்றை வழங்கியுள்ளார். அதில் அந்த மாணவி எதிர்பார்த்ததை விட 32 புள்ளிகள் குறைவாக பெற்றுள்ளார். அந்த மாணவியின் இரு கைகளிலும் ஆசிரியர் 160 முறை பிரம்பால் அடித்துள்ளதாக தெரிய வருகிறது. இதனால் பலத்த காயமடைந்த மாணவி தற்போது காலி காராப்பிட்டிய போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். சம்பவம் தொடர்பில் சந்தேக நபரான தனியார் வகுப்பு ஆசிரியர் கைது செய்யப்பட்டதுடன் இவர் பல்கலைக்கழகம் ஒன்றில் 2ஆம் ஆண்டில் கல்வி பயிலும் மாணவர் என்பதும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. மாணவியின் தந்தை அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் காலி தலைமையக காவல் நிலையத்தில் சிறுவர் மற்றும் மகளிர் பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டனர். இதனிடையே தாக்குதலுக்கு உள்ளான மாணவியின் உறவினர்கள் தன்னை தாக்கியதாக கூறி குறித்த ஆசிரியருக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். வழக்கை விசாரித்து காலி மேலதிக நீதிவான் மகிஷிகா விஜயதுங்க தலா 3 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் செல்ல நேற்று அனுமதி அளித்துள்ளார். டிட்வா சூறாவளி காரணமாக நெற்பயிர்கள் அழிவடைந்துள்ளமையால் வரும் காலங்களில் சம்பா மற்றும் கீரி சம்பா அரிசி வகைகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். அழிவடைந்த நெற்காணிகளில் மீண்டும் பயிர்ச்செய்கை முன்னெடுக்கப்பட்டால் சிவப்பு அரிசி மற்றும் நாடு அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படாது. சம்பா மற்றும் கீரி சம்பா நெல்லினம் அறுவடைக்கு 4 மாதங்கள் எடுக்கும். ஆனால் தற்போது மறுபயிரிடுவதற்கு 3.5 மாத கால எல்லைக்குள் பலன் தரக்கூடிய சம்பா அல்லது கீரி சம்பா விதை நெல்லினங்கள் கைவசம் இல்லை என அவர் குறிப்பிட்டார். மேலும் நெற்செய்கை மாத்திரமன்றி சோளம், நிலக்கடலை மற்றும் பச்சை மிளகாய் போன்ற ஏனைய பயிர்களும் பாரிகளவில் நாசமடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அவற்றில் 10,000 ஹெக்டேயர் சோளம் பயிர்ச்செய்கை, 2,011 ஹெக்டேயர் நிலக்கடலை செய்கை மற்றும் 1,188 ஹெக்டேயர் பச்சை மிளகாய் செய்கை பாரிகளவில் சேதமடைந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். 2025ஆம் ஆண்டில் ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் 22,19,209 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாகவும் இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. சீரற்ற வானிலை காரணமாக நாட்டில் ஏற்பட்ட பாரிய அனர்த்தத்தின் மத்தியிலும் சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தருவதாகவும் இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இவ்வாண்டின் இதுவரையான காலப்பகுதிக்கு அதிகமான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ள நிலையில் அவர்களின் மொத்த எண்ணிக்கை 5,197 ஆகும். மேலும் ஜெர்மனியிலிருந்து 1,39,355 சுற்றுலா பயணிகளும், ரஷ்யாவிலிருந்து 1,71,099 சுற்றுலா பயணிகளும், ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து 2,939 சுற்றுலா பயணிகளும், ஆஸ்திரேலியாவிலிருந்து 1,1012 சுற்றுலா பயணிகளும், சீனாவிலிருந்து 1,27,553 சுற்றுலா பயணிகளும், பிரான்சிலிருந்து 1,04,802 சுற்றுலா பயணிகளும் நாட்டுக்கு வருகை தந்துள்ளார்கள். அத்துடன் டிசம்பர் மாதத்தின் முதல் 17 நாட்களில் 1,15,616 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது.
நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நாடாளுமன்ற ஊழியர்களுக்கும் நீண்ட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு 17 நாட்கள் விடுமுறையும் நாடாளுமன்ற ஊழியர்களுக்கு மேலும் 2 நாட்கள் விசேட விடுமுறையும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அவசர அனர்த்த நிலைமையினால் பாதிக்கப்பட்ட மக்களின் இயல்பு வாழ்க்கையை வழமைக்கு கொண்டு வருவதற்காக குறைநிரப்பு மதிப்பீட்டு கடந்த 18ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. நேற்று முன்தினம் இது தொடர்பான விவாதம் இடம்பெற்றதைத் தொடர்ந்து இந்த குறைநிரப்பு மதிப்பீடு அங்கீகரிக்கப்பட்டது. அதனையடுத்து ஜனவரி 6ஆம் தேதி காலை 9:30 மணி வரை நாடாளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சபாநாயகரின் அனுமதியின் பேரில் நாடாளுமன்ற ஊழியர்களுக்கு டிசம்பர் 22 மற்றும் 23ஆம் தேதிகளில் மேலதிக விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் விசேட சுற்றறிக்கை ஒன்றினூடாக ஊழியர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக நாடாளுமன்ற ஊழியர்களுக்கு டிசம்பர் 24 மற்றும் 26 ஆகிய 2 தினங்கள் விடுமுறை தினங்களாக அறிவிக்கப்பட்டிருந்தன. இதற்கமைய ஊழியர்கள் மீண்டும் டிசம்பர் 29ஆம் தேதி திங்கட்கிழமையே தனது கடமைகளை திரும்ப உள்ளார்கள். மக்கள் வாக்களித்து அரசாங்கத்தை ஆட்சியில் அமர்த்தினார்கள். மறுபுறம் மக்கள் ஆபத்தில் இருக்கும்போது அவர்களுக்கு துணையாக நிற்க அரசாங்கம் தவறிவிட்டமையால் மக்கள் மத்தியில் ஆளும் தரப்பு மீதான நம்பிக்கை சரிந்துள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கருத்து தெரிவித்தார். நாட்டில் நிலவும் இடைநிலைகள் மற்றும் நிர்வாக சிக்கல்கள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது இவ்வாறு தெரிவித்தார். அரசாங்கத்தின் முறையற்ற நிர்வாகத்தால் மக்கள் கடும் இன்னல்களை சந்தித்து வருவதாகவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்றிய மற்றும் கிராம மட்டத்திலான குழுக்களில் அங்கம் வகித்தவர்களுக்கு தற்போது கிராமங்களில் பெரும் அழுத்தம் ஏற்பட்டுள்ளது. பதுளை மற்றும் குருநாகல் போன்ற மாவட்டங்களில் இயற்கை அனர்த்தத்தினால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள போதிலும் அரசாங்க அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளுக்கிடையே முறையான ஒருங்கிணைப்பு இல்லை. பதுளை மாவட்டத்தின் பலத்த மழையினால் கிராமங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. பாடசாலைக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. நிவாரண உதவிகள் முறையாக மக்களை சென்றடையவில்லை. அண்மையில் ஏற்பட்ட அனர்த்தத்தில் குருநாகல் மாவட்டத்தில் ஒரேயொரு குடும்பத்தைச் சேர்ந்த பலர் உயிரிழந்துள்ளார்கள். உயிரிழந்தவர்களுக்கான மரண சான்றிதழ்களை வழங்குவதற்கு கூட அரசாங்கம் விழாக்களை நடத்துவதை வேடிக்கையானது. சுகாதாரத்துறையில் நிலவும் குறைபாடுகள் மற்றும் தரமற்ற மருந்து இறக்குமதி தொடர்பான சர்ச்சைகளை அவர் கடுமையாக சாடினார். கடந்த காலங்களில் இத்தகைய தவறுகளுக்கு அமைச்சர்களை பொறுப்பேற்க வேண்டும் என கூறியவர்கள் இன்று அதிகாரிகளின் மீது பழியை போட்டு தப்பிக்க பார்க்கிறார்கள். ஜேவிபி எப்பொழுதும் ஒழுக்கம் பற்றி பேசும் ஒரு கட்சி என்று சுட்டிக்காட்டிய அவர் தற்போதைய அரசாங்கத்தில் உள்ளவர்களின் செயற்பாடுகள் அதற்கு முரணாக இருப்பதாகவும் கூறியுள்ளார். கொழும்பு கொள்ளுப்பிட்டிய பகுதியில் மசாஜ் நிலையம் என்ற பெயரில் தகாத செயற்பாட்டில் ஈடுபட்ட விடுதியை நேற்று முன்தினம் இரவு போலீசார் சுற்றி வளைத்துள்ளனர். கொழும்பு தெற்கு பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார்கள். இதன்போது விடுதியில் முகாமையாளர் மற்றும் தாய்லாந்தைச் சேர்ந்த 9 பெண்கள் கைது செய்யப்பட்டதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். ஜாயில பகுதியைச் சேர்ந்த 58 வயதான நபரை முகாமையாளராக செயற்பட்டதாக விசாரணைகள் தெரியவந்துள்ளது. சந்தேக நபர்களான பெண்கள் 25 முதல் 41 வயதுக்குட்பட்டவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக கொள்ளுப்பிட்டி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார்கள். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்தேவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.